ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாய்பாபாவின் அருளை பரிபூரணமாக பெற்ற என் செல்ல பிள்ளையாக நீ இருப்பதால் தானே இப்போது இந்த பதிவு உன் கண்களில் பட்டுள்ளது. இந்த பதிவை பார்த்து என் வாக்குகளை கேட்ட மறுநொடியே நிச்சயமாக உன்னுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேறும். கோபத்திலும் பாசத்திலும் உன்னை யாரும் மிஞ்ச முடியாத அளவுக்கு அன்பா இருந்தாலும் பாசமா இருந்தாலும் கோபமா இருந்தாலும் அள்ளி அள்ளி கொட்டுகிற என் செல்ல பிள்ளையான உனக்காகவே அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவதற்காக இந்த சாயப்பா வந்திருக்கேன். சில சூழ்நிலைகள்ல நீ அமைதியாக இருப்பது பேச தெரியாம இல்லை, எதையும் பேசிடக்கூடாதுன்னு தானே எனக்கு நல்லா தெரியும். அதனால இதே போல எப்போதுமே உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொள்ளாமல் பொறுமையாக இருக்க கத்துக்கோ. ஒரு கணவன் தன் மனைவிக்கு உணவு கொடுப்பதும் உடையளிப்பதும் அவளுடைய கடமைதான். ஆனா அவளுடைய எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பதுதான் தன் மனைவியின் மீது வைத்திருக்கும் அன்பின் வெளிப்பாடு. கடமையை செய்யறது வேற, அன்பு செலுத்துறது வேற. நீங்க உங்க மனைவிக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் தேவையானதை கொடுத்தா மட்டும் போதாது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதையும் தெரிந்து அதற்கேற்றாறு போல நடக்க கற்றுக்கோங்க. கணவர்களுக்கு மட்டுமல்ல, மனைவிகளுக்கும் இதையே தான் நான் சொல்கிறேன். சமைக்கிறது, அவங்களுக்கு தேவையானதையெல்லாம் செய்வதை தவிர்த்து அவர்களிடம் அன்போடும் பாசத்தோடும் அந்யோன்யத்தோடும் அவர்களை அக்கறையோடும் பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் கடமைன்றதை எப்போதும் சரியாக புரிஞ்சு நடந்துக்கோங்க. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் கூடிய சீக்கிரம் செஞ்சு தர்றேன். எப்போதும் எதை பற்றி யாரை பற்றியும் தேவைக்கு அதிகமாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் நீ நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரே வழியாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்கன்னு அடுத்தவங்க கதையை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன சாதிக்க போகிறாய்? எப்போதும் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை மட்டும் சரியாக செய்ய பழகு. எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் ஒருபோதும் தலைக்கணம் வந்துடக்கூடாது. நீ வந்த பாதையையும் வாழ்ந்த வாழ்க்கையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டினா உன் வாழ்க்கை எப்போதும் சரியாக இருக்கும். நீ முகம் வாடி கொஞ்சம் வருத்தப்பட்டாலும், நீ கொஞ்சம் மனவேதனையோடு இருந்தாலும் இந்த சாயப்பா அதை தாங்கி கொள்ள மாட்டேன். அதனால உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஏதாவது செய்வேன். இப்போதும் அப்படிதான். உன் மன வருத்தத்தையும் வாட்டத்தையும் பார்த்துட்டு தான் உன் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக ஓடி வந்தேன். என் செல்ல பிள்ளை அனனே, எதுக்காகவும் கவலைப்படாம எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்துக்கொள். அடுத்த நொடி என்ன நடக்கும்ன்றது உன் கைகளில் இல்லை அல்லவா? அப்படி இருக்கும்போது என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு தானே ஆகணும். கொஞ்சம் அமைதியாரு. நீ பேசாமல் இருக்கும்போது யார் தானாக உன்னை தேடி வர்றாங்க, யார் உன்னை தேடுறாங்க, அல்லது யார் உன்னை திரும்பி கூட பார்க்கலன்றத கவனி. யாருமே உன்னை தேடி வரவில்லை என்றால் அவங்க இத்தனை நாளாக காரியத்துக்காக உன்னை தேடி வந்திருக்காங்கன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. உண்மையாகவே உன் மேலே அன்பும் பாசமும் உள்ளவர்கள் நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாலும் என்னாச்சு ஏதாச்சுன்னு உன்னை தேடி ஓடி வருவாங்க. அதனால் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் எதற்காகவும் எதிர்பார்க்காம நீயே உன் வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக ஆக்கி கொள்ள தயாராகு. உனக்கு ஒரு கஷ்டம்னா உனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாருமில்லை என்பது எனக்கு தெரியும். நீ யாருக்கிட்டே எதையும் எதிர்பார்க்காத பிள்ளையாகவே இருந்தாலும் கூட ஒரு ஆறுதலோ அன்பு செலுத்தக்கூட ஒருவரும் இல்லைன்னு நினைக்கும் போது கண்ணீர் உன் கண்களில் முட்டிக்கிட்டு வர்றதை என்னால் உணர முடியுது. மற்ற மனிதர்கள் உனக்கு துணையாக இல்லைனா என்ன, இந்த சாயப்பா உனக்கு ஆறுதலாக உதவியாக பக்க பலமாகத்தானே இருக்கேன். உனக்கு என்றும் உறுதுணையாக நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நீ கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. எவ்வளவு தீவிரமான பிரச்சனையாக இருந்தாலும் அதை என் மீது பாரமாக நீ போட்டுட்டு சாயப்பா சரி செஞ்சு கொடுங்கன்னு சொன்னீனா உனக்காக அனைத்தையும் நான் சரி செஞ்சிருவேன். என் செல்ல பிள்ளையான நீ இனி எதுக்காகவும் பயப்பட வேணாம். இப்போது நீ என்னை சரணடைந்து விட்டதால உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றம் வந்து சேரும். இனிமே உன் வாழ்க்கையில வளர்ச்சி மட்டுமே நிரந்தரமாக இருக்கும். என் செல்ல பிள்ளையான உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன். உன் காத்திருப்புக்கு ஏற்ற வெகுமதி கிடைக்கும். உன் பொறுமைக்கான பலனையும் பொக்கிசமாக நான் கொண்டு வந்து கொடுப்பேன். கடந்த காலத்தில் நீ அறியாமையால் செய்த பிழைகள் எல்லாம் இப்போது உன்னை வாட வைப்பதையும் வருத்தப்பட வைப்பதையும் பார்த்துட்டு தான் இந்த பிழைகளை எல்லாம் திருத்தியும் நீ நல்லபடியாக வாழவும் முன்னேறவும் உனக்காக உதவி செய்ய வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் வறுமை கஷ்டம் தடை தடங்கள்னு எத்தனையோ பிரச்சனைகளை சரி செஞ்சு சமாளித்து தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அது எல்லாமே
ஒரு வகையில் உன்னை வலிமையுள்ள தைரியமுள்ள ஆளாக தான் மாற்றிருக்கு. அதனால் நீ எப்போதும் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. இந்த சாயப்பா உன் வாழ்க்கை பாதையில் உனக்கு துணையாக இருந்து எல்லாவற்றையும் நல்லபடியாக சரி செஞ்சு உன் பிரச்சனைகளை நீக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். நம்பிக்கையோடு என்னை கூப்பிட்டினா உனக்கு வேண்டிய வாய்ப்புகளை எல்லாம் நானே உருவாக்கி தருவேன். நீ முன்னேறும்படியும் வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியும் நான் உனக்கு துணையாக நிற்க போகிறேன் என் செல்லமே. எப்போதும் நடப்பது மட்டும்தான் நன்மைக்கு நீ நினைக்காத. நடக்காத பல விஷயங்களையும் உன் நல்லதுக்காக தான் நான் நடத்தி கொடுக்கலன்றதை நீ புரிஞ்சுக்கணும். எப்போதும் உன் எண்ணங்களை நீ சரியாக வைத்து கொண்டாலே உன் வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும். மொத்தத்தில் உன் வாழ்க்கை உன் கைகளில் தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கோ. இந்த சாயப்பாவின் அருளும் துணையும் உனக்கு இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. எந்த விஷயமா இருந்தாலும் அதை என் பொறுப்பில் விட்டுட்டீனா அதை நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். எவ்வளவு சோதனை கஷ்டம் பிரச்சனை எது வந்தாலும் அதை தாண்டி உனக்கான மகிழ்ச்சியை நான் வரவழைக்கிறேன். நீ எப்போதும் எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக இருக்க முயற்சி செய். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன். இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும் என் செல்லமே. உன் அச்சத்தை போக்கி பயத்தை நீக்கி உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன். இனிமே நீ உழைக்கிறதையும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதையும் யாராலும் தடுக்க முடியாது. என் துணை உனக்கு இருப்பதால நானே உனக்கு பக்கபலமாக இருப்பேன். உன் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ எப்போதும் எந்த விஷயத்தில் முடிவு எடுப்பதாக இருந்தாலும் என் மேலே பாரத்தை போட்டு இறை நம்பிக்கையோடு நல்ல முடிவாக எடு. உன் முடிவை வெற்றியாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் இந்த சாயப்பா நானே நடத்தி கொடுப்பேன் என் தங்கமே. நல்ல மனசுள்ள நீ உனக்கே தெரியாமல் சில தவறுகளை செய்கிறாய். அதை சரி செய்வதற்கும் உனக்கு தெளிவையும் புத்திசாலித்தனத்தையும் கொடுப்பதற்குமாக தான் சில சோதனைகளை உனக்கு விளையாட்டாக நான் கொடுக்குறேன். அதனால் எந்த சோதனைகளையும் நினச்சி வேதனைப்பட்டு மன வருத்தத்தை உருவாக்கி கொள்ளாதே. என்ன நடந்தாலும் அமைதியாக இரு. வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக ஆராய்ச்சி பண்ணி யோசித்து குழம்பிக்கிட்டே இருந்தினா அப்புறம் உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாது. உன் வாழ்க்கை என் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டுள்ள இந்த சாயப்பா நான் உன்னை நல்வழிப்படுத்தி உன் வாழ்க்கையில் உன்னை கரை சேர்த்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். வாழ்க்கையை பார்த்து திகைச்சு பயந்து பிரமிச்சு போகாதே. வாழ்க்கை என்பது ஒரு தோற்றம்தான். அது உன்னை படைத்த ஒரு தோற்றம், உன் குணங்களின் தோற்றம். அதனால் வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணும்னு நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ. உன் வாழ்க்கையின் பக்கங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் அழகான பக்கமாக ஆசீர்வாதம் நிறைஞ்ச பக்கங்களாக இருக்க போகுது. உன் வாழ்வின் எல்லா பக்கங்களிலும் இந்த சாயப்பா நானும் இருக்க போகிறேன். அதனால் கவலை இல்லாமல் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. எந்நேரமும் அது கிடைக்கல இது நடக்கலைன்னு புலம்பிக்கிட்டே இருக்காதே. உனக்கு எது கிடைச்சதோ எது நடந்ததோ அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள பழகு. உனக்கு எது வேணுமோ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறாயோ அதையும் மனசில் வச்சுக்கிட்டு செயல்படு. கண்டிப்பா உனக்கானது அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். எந்நேரமும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமே செல்லமே. நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோன்ற தெளிவான புத்தியோடு செய்வது தான் உனக்கு நல்லது. தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான பக்குவமும் தான் வெற்றிக்கான வழி. நீ மனசை அமைதியாக்கி உன் வாழ்க்கையில் நீ செஞ்ச விஷயங்களை எல்லாம் நினச்சி பாரு. எது சரின்னு தோணுதோ அதை தொடர்ந்து செய். எது தவறுன்னு தோணுதோ அதை மாற்றிக்க முயற்சி செய். நிச்சயமாக உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும்.